லாக்டவுனாக போர்டாக இருக்கீங்களா? வாங்க ஆலூ பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆலூ பரோட்டா செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 வேணும். ஒன்று வந்து ரொட்டி பண்ணுறதுக்கு மாவு, 2வது அதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு வேணும். ஸோ நம்ம முதல்ல மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4-5 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. 3 கப் மாவில் ஒரு 10 பரோட்டா போல் வரும். ஸோ எவ்வளோ உங்கள் வீட்டில் ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 2-3 டீஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ரிஃபைண்ட் ஆயிலோ நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 2 கப் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. 2 கப்பையும் விட்டுற வேண்டாம் ஒரே சமயத்தில். 2 கப் போல் ஆகும், நீங்கள் எந்த மாவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ முதல்ல உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது நல்லா போட்டு பிசையணும். கையால் கையோட இது இருக்கு இல்லையா, உள்ளங்கை, அதை வச்சு நம்ம நல்லா பிசையணும். விரல்களாலையும் உள்ளங்கையாலையும் பிசைஞ்சு அந்த க்ளூட்டன் ஃபார்ம் வர வரைக்கும் நம்ம நல்லா அதை பிசையணும். இல்லை நம்ம எடுத்து அடித்தாலும் சரி, அது நல்லா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி பிசையலாம். ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிறோம். அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம அதை உருட்டி அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கையில் இருக்க மாவும் பாத்திரத்துக்கு மாவெல்லாம் சேர்ந்து ஒட்டிட்டு வந்துடும். எண்ணெய் கடைசியில் போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு அதோடு நல்லா போட்டு அடித்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை சாஃப்டாக பெஸ்ட் வைக்கணும். ஸோ கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டோன்னா கையில் ஒட்டிகிட்டு இருக்கிறதும் பாத்திரத்தை ஒட்டிகிட்டு இருக்கிறதும் எல்லாம் கலந்து வந்துடும். ஸோ அது ஒரு ட்ரிக்கு, அதை கடைசியாக பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு இப்போ கிட்டத்தட்ட திரண்டு வந்துருச்சு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கையில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் நீங்கள் விட்டுட்டு அது மேலேயும் அப்பி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று அது ட்ரை ஆகாது, இன்னொன்று எல்லா பக்கமும் இருக்க மாவு வந்து திரண்டு வந்துடும். கையில் இருக்கிறது பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. இப்போ நல்லா பிசையணும். அந்த நக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முட்டி, கையில் இருக்க முட்டி, அதை வச்சு நம்ம பிசையலாம். வேகமாக தூக்கி போட்டு அடித்து பிசையலாம். இப்படி தான் பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். எவ்வளோ சப்பாத்தி போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை உருட்டி வச்சுக்கலாம். உள்ள ஃபில்லிங்க்கு தேவையானது உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம வச்சுருக்கோம். அதை தோல் உரித்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் மெல்லிசாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்குனதுக்கப்புறம் எண்ணெயை விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதை நல்லா கடாயில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறத ஒரு 3-4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பின்ன 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க, வெங்காயம்லாம் சாஃப்டாகிற வரைக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் இல்லை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அழகாக வந்துடும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதை சின்ன சின்ன சப்பாத்தியாக உருட்டி அதுக்கு நடுவில் அந்த மசாலாவோட ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி எப்படி நான் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் மூடி எடுத்துக்கோங்க. எடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை திரட்டி கொஞ்சம் பெருசாக்குங்க. அதுக்கப்புறம் அது திரட்டுறது வந்து உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், வெளில வந்துடும். அதுக்கப்புறம் தவாவை சுட வைங்க. ஒரு பக்கம் தவா சுட வச்சுட்டு இந்த ரொட்டியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக்கிட்டு அதில் போட்டு 2 பக்கமும் ஒரு செகண்ட் இல்லை ஒரு 1/2 செகண்ட் சுட்டு எடுத்துகிட்டு அது 2 பக்கமும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக 2 பக்கமும் 1 டீஸ்பூன் விடுங்க. விட்டு நல்லா அழகாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வைங்க. இப்போ சுடும் போது ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போடுங்க, அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் போடுங்க. ஃப்ளிப் பண்ணி போடும்போது 2 பக்கமும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம்.
பச்சையாக இருக்கும் போதே போட்டுற வேணாம் எண்ணெயை. 2 பக்கம் கொஞ்சம் சுட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து பார்க்கவே டேஸ்டியாக உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதுவும் ரொம்ப முக்கியம். தவா வந்து ஹைலியே இருக்கட்டும். நீங்கள் சப்பாத்தி போடாத போது கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடும் போது ஹை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த உருண்டை நம்ம ஒட்டுறோம். இப்போ பாருங்கள், சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா மாவில் துவச்சிட்டு அது சின்னதாக ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஒட்டிக்கோங்க. அதில் ஒரு உருண்டை உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு நல்லா மூடிடணும். நம்ம இதில் 2 சப்பாத்தி யூஸ் பண்ண போகிறதுல ஒரே சப்பாத்தி தான். அந்த மாவை நல்லா மோமோஸ்க்கு மூடுற மாதிரி மூடி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம திரட்டியாச்சு. இதில் உருளைக்கிழங்கு வச்சுட்டு நம்ம வந்து 4 பக்கமும் ஒரு சுருக்கு பை மாதிரி எல்லா மாவையும் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துகிட்டு அதை நம்ம பின்னாடி இப்போ மேலே மாவு நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுருக்கும் போது மேலே மாவு நிறையா ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கிள்ளி எடுத்துகிட்டு பின்னாடி சைடில் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நம்ம அங்கே கொஞ்சம் அதை சப்பாத்தி மாதிரி பண்ணி ஒட்டிக்கிட்டு இதை வந்து மாவில் துவச்சிட்டு மெதுவாக தேய்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெளியில் வராத அளவுக்கு. ஸோ மெதுவாக தேய்ச்சி எவ்வளோ பெருசாக ஆக்க முடியுமோ நம்ம அவ்வளோ பெருசாக ஆக்கிட்டு தவாவில் சுட்டு எடுக்க வேண்டியது. ஸோ இதுதாங்க உருளைக்கிழங்கு பரோட்டா. ஸோ இதை இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு நம்ம மூடி எடுத்து பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும். ஏன்னா வந்து மாவு வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். தட் இஸ் ரொம்ப தளதளன்னு இல்லாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் மாவு வந்துச்சுன்னா நல்லா வரும். 2வது உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. நம்ம வந்து குக்கருக்குள்ளே வச்சாலும் பாத்திரத்தை தண்ணி இல்லாமல் தான் வச்சு உருளைக்கிழங்கு உள்ள வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா மாவாக நல்லா வரும். இதுதான் ட்ரிக்ஸு. இப்போ நம்ம அதே மாதிரி எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து மெயினாக மாவு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி உருளைக்கிழங்குல தண்ணி கொத்துக்காமல் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிட்டோன்னா 2மே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பரோட்டா ரொம்ப சூப்பராக ஈஸியாக வரும். அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தோதா வந்து நீங்கள் சட்னி, புதுசாக எடுத்த வெண்ணெய், க்ரீம். ஸோ க்ரீம், சட்னி, புதுசாக எடுத்த வெண்ணெய், புதுசாக எடுத்த க்ரீம், ஏதாவது புதினா சட்னி, அந்த கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி, இல்லைன்னா ஊறுகாய், நல்ல காரசாரமாக பச்சை மிளகாய் ஊறுகாய், வெஜிடபிள் ஊறுகாய், தக்காளி சட்னி, தட் இஸ் ஊறுகாய், ஏதாவது இந்த மாதிரி ஊறுகாய், ஏதாவது எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் எல்லாமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னா அதை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது மாதிரி வராது. அதே மாதிரி ஃப்ரெஷ் பட்டர் கூட எடுத்து சாப்பிட்லாம். கர்டு கூட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாம். இது எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே இல்லை சட்னி பண்ண முடியும்னா சட்னி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு சின்னதாக போட்டுட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பெரிய சப்பாத்தி மாவு போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த மாவை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நம்ம ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா? எவ்வளோ வருதோ எவ்வளோ ரவுண்ட்ஸ் வருதோ அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கையும். ஸோ அதை வச்சு பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது தான். இது சுடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆறி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சூடாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம சுருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து ஃப்ரண்ட்டில் வச்சு சுருக்கி மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுங்க. எக்ஸ்ட்ரா இல்லைன்னா அதிலே வச்சு அமுத்தி பொறுமையாக அதை இழைச்சிடுங்க. ஸோ இலைக்கிறதுலாம் எல்லாமே இருக்குது. மாவை தொட்டு தட் இஸ் ஆட்டா மாவை தொட்டு நீங்கள் இலைச்சிக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது இது ஆட்டா தான். ஆட்டா மாவில் பண்ண சப்பாத்தி தான் இது, மைதா மாவு கிடையாது. ஸோ நீங்கள் ஆட்டா மாவுலே பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தி எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லாக்டவுன் நடந்துகிட்ருக்கு. எல்லோரையும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டங்கள் வச்சு ஏதாவது புதுசாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எல்லோரும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ஆட்டமாகவும் இருக்கும். செய்த ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த சமயத்தில் நம்மளால் முடிஞ்சது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்டியான டிஷ். ஸோ நம்ம வந்து நான்ஸ்டிக் தவாவும் யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணும்போது ஹையில் வைக்க முடியாது, அது வீணாக போயிடும். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஹையில் வச்சு பண்ணால் தான் சப்பாத்திலாம் சரியாக வரும். அதனால் நீங்கள் இரும்பு கல், தோசை கல், சப்பாத்தி கல்லே பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. ஹையில் வச்சு தான் சப்பாத்தியெல்லாம் சுடணும், அப்போ தான் நல்லா வரும். நடுவில் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கணும்.
வேறு வழி கிடையாது, நம்ம தான் புதுசு புதுசாக சிந்திக்கணும். ஸோ இப்போ டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வந்து இந்த ஆலு பரோட்டா வீடியோ வந்து 4 வாட்டி போட்டுட்டேன், இதோட பண்ணிட்டேன். ஒரு வாட்டியும் என்னால் எடிட் பண்ணி போட முடியல. ஸோ நான் இப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ எடிட் பண்ணி போடுறேன். இதில் 4 டைம் பண்ண பரோட்டாஸ் இதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம், ஃப்ரெஷ் பட்டர், ஃப்ரெஷ் கர்ட், பிக்கிள்ஸ் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஃபேமிலி டைம் நம்மளுக்கு நல்லா கிடச்சிருக்கு. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி ஃபேமிலி டைஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இது ஊறுகாவோட வர மாதிரி இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி பல்பி டைமண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு.